திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 968. அதிகாரம் மானம். மன்னர் ராஜவர்மன் நீதி தவறாத நேர்மையாளர். நீதியையும் நேர்மையையும் தனது உயிருக்கு மேலாக மதிப்பவர். ஒரு நாள் குணசேகரன் என்னும் அயலூர்காரர் மன்னரை சந்தித்து, அரசே, நான் என் மனைவியுடன் உங்கள் தலைநகருக்குள் வந்து கொண்டிருந்தேன். தலைநகரத்தை அடைவதற்கு முன் காட்டில் நண்பகல் நேரம் நானும் என் மனைவியும் ஒரு மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது அவள் மீது எங்கிருந்தோ வந்த அம்பு தைத்து உயிரிழந்து விட்டார். எங்களுக்கு எதிரில் சற்று தூரத்தில் வேடன் ஒருவன் அமர்ந்திருந்தான். அவன்தான் என் மனைவியை கொன்றவன். அவனை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்றான். ஆனால் அந்த வேடனோ, அரசே, நான் குற்றமற்றவன். எந்த காரணமுமின்றி நான் ஏன் அந்த பெண்ணை கொல்ல வேண்டும்? நான் அன்பு எய்தவில்லை என கதறினான். கொல்லப்பட்ட பெண்ணின் உடலையும் அவள் மீது தைத்திருந்த அம்பையும் பார்த்த மன்னனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. வேடனே, நீ வேறு ஏதாவது மிருகத்திற்கு குறிவைத்து தவறுதலாக இந்த பெண் மீது பாய்ந்திருக்கலாம் அல்லவா என கேட்டான். அதற்கு அந்த வேடன் அந்நேரத்தில் தானும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்ததாக வேடன் சாதித்தான். வேடனின் வார்த்தைகளை நம்பாத மன்னன் அவனுக்கு மரண தண்டனை விதித்தார். இச்சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு பின் வெளியூர் சென்றிருந்த தனது பிரதான அமைச்சர் மன்னரை சந்தித்தார். அப்போது நடந்த சம்பவத்தை பற்றி அமைச்சரிடம் விவாதித்தார். அந்த பெண்ணின் மீது தைத்த அம்பினை பார்த்த அமைச்சர், அரசே, இந்த அம்பினை கவனித்தீர்களா? துருப்பிடித்திருக்கிறது. வேடர்கள் துருப்பிடித்த அம்பை பயன்படுத்த மாட்டார்கள். அந்த பெண் உறங்கிய மரத்தின் மீது எப்போதோ இந்த அம்பு சிக்கியிருக்கிறது. அன்று அந்த அம்பு தற்செயலாக காற்றில் அசைந்து அந்த பெண் மீது விழுந்திருக்கலாம். ஆகையால் வேடன் குற்றமற்றவன் என்றே தோன்றுகிறது என்றார். இதை கேட்டு பதறிய மன்னன் சரியாக விசாரிக்காமல் தவறான தீர்ப்பை வழங்கி பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டோமே என்ற குற்ற உணர்வில் துடிதுடித்து இறந்தான். ஒருவருடைய சிறப்பு கெட நேர்ந்த போது அவர் தன் உடம்பை மட்டும் காத்து வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தாகாது என்பதை மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மானம் இழத்தல் தாழ்வு, மானமே வாழ்வின் உயர்வு.